ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இட்டாலியன் டிஷ்ஷு, அதாவது லசானியா பண்ணலாம். நம்ம பாஸ்தாவை யூஸ் பண்ணி சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருப்போம்ல, இது வந்து லசானியான்னு சொல்லிட்டு இந்த ஷீட் வந்து தனியாகவே விற்கிது. சேம் ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லேயர் லேயராக போட்டு பண்ணுறனால. வாங்க நம்ம டீட்டெயில் ரெசிபி பார்க்கலாம். இதுதான் லசானியா. நான் வந்து இங்கே வாங்கியிருந்த அந்த ஷீட்டு, இந்த ஷீட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு டைப்லேயும் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு நான் வந்து பெல் பெப்பர்ஸ், என்கிட்ட கலர் பெல் பெப்பர்ஸ் இருக்கனால நான் எடுத்திருக்கேன். இல்லாட்டி ஒன்லி க்ரீன் கூட போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லசானியா வந்து நான் ஷீட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பைப்பாக நான் வாங்கியிருக்கேன். பைப் இருக்குல்ல, இதில் நான் வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வந்து இது உள்ளே போட்டு நம்ம வந்து லேயர் போட போகிறோம். லசானியா ஷீட்டாகவும் விற்கிது. நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன், இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம இந்த பைப் வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 10 to 12 minutes ஆச்சு வேகிறதுக்கு. கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இதில் கொஞ்சம் ஒட்டாமையும் வரும். ஒரு 12 minutes நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இதே ஷீட்டும் இதே மாதிரி தான், பெரிய ஷீட், அதாவது நம்ம சமோசா ஷீட் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அதை வாங்கி நம்ம வேக வச்சுக்கிட்டு அதை லேயராக போடலாம். இந்த தடவை நான் பைப் மாதிரி இந்த லசானியா ஷீட்டு வாங்கியிருக்கேன் நான். அதுக்குள்ளே நம்ம இது வைக்கிற ஃபில்லிங்லாம் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கு தேவையான எல்லாமே நான் வச்சுருக்கிறது. பேப்ரிக்கா, அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்ன்ட்டு இந்த எல்லாமே இந்த பாக்ஸ் நான் வச்சுருக்கேன் இட்டாலியன் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. எண்ணெய் ஆலிவ் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்குன்னு வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகணுன்ற தேவையில்லை, லைட்டாக வதக்குனா போதும். இதுக்கப்புறமா எல்லா பெல் பெப்பர்ஸு, கேரட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம சாஸும் ஆட் பண்ணுவோம். நான் வந்து சிக்கன் வந்து கைமா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லாட்டி கைமாவும் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரொம்ப பொடிசாலாம் கைமா பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுட்டு, கொஞ்சம் பெரிய சங்க்ஸாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வேகவும் வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அவன்லேயும் வைக்க வேண்டியது இருக்கனால ரொம்ப பொடிசாலாம் போட வேணாம். கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக இருந்தால் ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த வெங்காயத்தோட. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஹர்ப்ஸும் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த பேசில், ஆரிகானோலாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, அது இட்டாலியன் சீசனிங்கோ என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா கூட நம்ம பேப்ரிக்கா பவுடரும் இல்லைன்னா ஜஸ்ட்டு நம்ம காஷ்மீரி சில்லி இல்லாட்டி சில்லி பவுடர் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பேசில் லீவ்ஸு, பேப்ரிக்கா, அதுக்கப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ளேவருக்காக தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம பீஸாலாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல அந்த சீசனிங்கு, அது கூட நம்ம பத்திரம் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டார்க் சோயானால கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதோட நீங்கள் மயோனைஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். நீங்களும் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி க்ரீன் சில்லி சாஸ் என்ன இருக்கோ நீங்கள் உரப்புக்கு உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். என்கிட்ட ஒயிட் பேப்பர் இல்லை, அதனால நான் போடலை. மயோனைஸும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி போட வேணாம், அது சிக்கன்லேருந்து தண்ணி விடும்ல, அதை வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 3rd ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. செகண்ட் சிக்கன் கைமா. இப்போ 3rd வந்து பட்டர் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மைதா இருக்குல்ல, மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். நல்லா வதக்கி கொடுத்துட்டு, நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கனால ஒரு 200 to 250 ml மில்க் போட்டிருக்கேன். 250 ml பாலை வந்து காய்ச்சின பாலோ நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஜென்ரலாக இருக்க பால் தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பும் ஆரிகானோ பவுடரும் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஒயிட் சாஸ்க்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்ல, அதனால. இல்லாட்டி இட்டாலியன் சீசனிங்கு பேசில் லீவ்ஸ் நான் இருக்கிறனால போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ். இந்த ஒயிட் சாஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் ஒரு லேயர் கீழே போட்டுக்கோங்க. கீழே போட்டு நல்லா நம்ம ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல லசானியா, அந்த பைப்பு, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஃபில்லிங் சிக்கன் ஃபில்லிங் இதை நம்ம மஷ்ரூமில் பன்னீரில் பண்ணலாம், இல்லாட்டி வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட பண்ணலாம். 2 சைடுமே அந்த ஃபில்லிங்கை வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிரப்பிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த சிக்கன் ஃபில்லிங் வரும். செஞ்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு லேயராக இதே மாதிரி எல்லாமே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு லேயருக்கு இந்த ஃபுல்லு கீழே ஒரு ஒயிட் சாஸு, அதுக்கப்புறம் மேலே இந்த ஃபில்லிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ கெச்சப்போ இல்லாட்டி பாஸ்தா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூனு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். இதோட கொஞ்சம் மொசரல்லா சீஸு, இது எல்லாமே இதே ஒவ்வொரு லேயர் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அந்த பைப்புக்கு இதே மாதிரி சேம் ப்ராசஸ் செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக சீஸ் போட்டுட்டேன் நான். திரும்ப வந்து நான் இதுக்கு மேலே இன்னொரு ஒயிட் சாஸு ஆட் பண்ணி சேம் ப்ராசஸ் தான். நம்மளுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் இருக்கோ அதளவு நம்ம செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நான். ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம இப்போ வந்து உள்ளே வைக்க போகிறோம். அதுமாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு மேலே கொஞ்சம் ஆரிகானோ நம்ம தூவிக்கலாம், இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். போட்டு நிறைய சீஸ் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்கள் அவனுக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நேரம் பொறுத்து அந்த சீஸ் மெல்ட் ஆகணும். உள்ளே இருக்கிறதுல நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சமாக வெந்திருந்தால் போதும். ஒரு 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸில் நம்மளோட சூப்பர் லசானியா ரெடி ஆயிரும். இது வந்து உங்கள்கிட்ட இந்த பைப் இது கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் பாஸ்தா இருக்குல்ல, அதே பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு கீழே அந்த பாஸ்தா லேயரு, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸுன்னு சொல்லிவிட்டு சேம் ப்ராசஸ் நம்ம வச்சுக்கலாம். பாஸ்தாக்கு மேலேயே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் கைமா, அதையே போட்டுட்டு 3 லேயராக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஷீட்டு தான் கிடைக்கணுன்றது இல்லை. இந்த ஷீட் எனக்கு கிடச்சதுனால செஞ்சுருக்கேன். இல்லாட்டி வெறும் ஆர்டினரி பாஸ்தாலேயும் நம்ம இது வந்து செஞ்சலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அவன் இல்லாட்டி கூட வீட்டிலே அந்த அடுப்பில் வச்சு கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.